everyone, get ready with Grillin. ஊற வச்ச ராகியும் பாதாமை தோலை உரித்து ராகியும் அதையும் சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிட்டு மறுபடியும் அரைக்கிறோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் அரைக்குறையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மறுபடியும் அரைக்கிறேன். அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சிருச்சு. இதை கொஞ்சம் தண்ணி கலந்து வடிகட்ட போகிறேன். வடிகட்டி அதை பாலாக எடுத்துக்கிறேன். வடிகட்டி அந்த ராகியும் பாதாமும் அரைச்ச கலவையை வடிகட்டி பாலாக எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம தட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை கொட்டி காய்ச்சிறேன். இப்போ தட்டி வச்சுருக்க ஏலக்காயையும் அதில் போட்டு கிண்டுறேன். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு சிறு சிறு மணல் துகள்கள் அடியில் போயிடும். இதை நல்லா கிண்டி விட்டு கரையும் வர கிண்டி விட்டு எடுத்து வச்சுட்டேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டின பாலை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது சடனாக சட்டியில் ஒட்டிக்கிட்டு வர்றது மாதிரி இருக்கும். அதனால் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா கிண்டி வெந்து வரும்போது ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த அளவுக்கு நம்ம அதை கிண்டிடணும். பாருங்க, கட்டி கட்டியாக வரும். அந்த கட்டியை தவிர்த்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிடணும். பேஸ்ட் மாதிரி பார்க்குறீங்க பாருங்கள். அடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற வெள்ளை தண்ணியை அதில் ஊற்றுறோம். ஊற்றி மணல் தூள் எதுவும் வராதபடி ஊற்றி அதையும் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கிறேன். ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு பதத்துக்கு வந்துடும். வரும்போது நம்ம ஏற்கனவே 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த பாலை இதில் ஊற்றுறேன். இந்த பாயசத்துக்கு பேர் பிசிஓடி பாயசம்னு பேர் வச்சுருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு உண்டான அந்த மாதவிடாய் பிரச்சனையிலிருந்து தீர்வு காணலாம். இதை அடிக்கடி அவங்க பயன்படுத்தினாங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு காணலாம். அதுக்காக பிசிஓடி பாயசம்னு பேர் வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ரெண்டும் சேர்ந்து பாலையும் அதையும் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கிட்டு இருக்கேன். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற குறளுக்கு இணங்க எங்கள் நிலத்திலேயே நாங்கள் சிறுதானியம் விவசாயம் பண்ணி அதில் வந்த ராகியை வச்சு இந்த பிசிஓடி பாயாசத்தை நான் செஞ்சுருக்கிறேன். அது எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு சிறந்த உணவாக ஊட்டலாம். ஊட்டச்சத்து உள்ள உணவு, பெரியவங்களும் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.